பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லாக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. என்னை கூட ஏசப்பா சொல்ற வார்த்தை நான் திருப்தி ஆக்கப்படுவீர்கள். ஆமே, திருப்தி ஆக்குவார். ஆமே, ஆண்டு சொல்லுகிற வார்த்தை இதுதான், திருப்தி ஆக்குவார். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். வசனம் முழுமையாக சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்கும் போது நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். அதுவும் எப்படி திருப்தி ஆக்குவார் என்றால், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினால் வாயை திருப்தி ஆக்குவார். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை பார்த்து நீங்கள் துதிப்பீர்கள். ஆமென். 5000 பேர் உட்கார்ந்தாலும் கர்த்தர் போஷிப்பார். ஆமென். அதுவும் சம்பூர்ணமாய் திருப்தி ஆக்குவார். சம்பூர்ணமாய் ஆமென் சாப்பிட்டு திருப்தி ஆக்குவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஆமென். செய்கிற வேலையில சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். செய்கிற தொழில சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். சுரேஷ், உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை தருவார். ஆமேன். சூத்திரம். கீர்த்தி, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் உங்களை திருப்தி ஆக்குவார். எதற்கும் பயப்படாது. கர்த்தர் உங்களை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் உங்களை வாயை திருப்தி ஆக்குவாராக. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் முகம் வெட்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கவலையை மறந்துடுங்க. சொல்லி பாருங்க, சம்பூர்ணமாய் நாங்கள் சாப்பிடுவோம். ஆமென். இனி வருகிற மாதத்துல நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். இந்த மாத வாக்குத்தத்தம் ஆண்டு சொன்னார், நான் உன்னை காண்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கும் போது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்ட போது இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.